ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ், ரோகிணி வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு கார் வாங்கிட்டு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே மனோஜ் சொல்றாரு, இந்த மாதிரி முத்து மீனாக்கு மட்டும் ஆரத்தி எடுத்தாங்கல்ல, நமக்கு எடுக்கணும் இருன்னு சொல்லிட்டு விஜயாக்கு கால் பண்ணி, அம்மா நான் கார் வாங்கியிருக்கேன், ஆரத்தி தட்டோடி கீழே வாங்க அப்படின்னோடனே விஜய் அப்படியே சந்தோஷத்துல குதிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கீழே வராங்க. அப்புறமா எல்லாரும் கீழே வந்து பார்த்தா அந்த காரை பார்த்தோன்னே முத்து எல்லாரும் கேக்குறாங்க, புது காராடான்னு. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அது மாரிதான் இருக்கு. ஆனா செகண்ட்ஸ் தான்னோனே, இப்ப மனோஜ் வந்து ஆமா செகண்ட்ஸ்ல தான் வாங்கணும் அப்படின்னோனே, இப்ப அவர் பேச பேச முத்து எப்பவும் மாரி கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்புறமா அந்த கார் 4,00,000 ரூபாய் அப்படின்னோனே, முத்து போய் காரை வந்து மிதிச்சு பாக்குறாரு, தட்டி பாக்குறாரு. டேய் டேய் என்னடா பண்றனோனே, உன்னை நல்லா ஏமாத்திட்டான். போய் இந்த காருக்கு 2,50,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். நீ என்ன 4,00,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னோனே, இப்ப ரோகிணி கிண்டலா கேக்குறாங்க, நீங்க என்ன மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து கார பார்த்தாலே தெரியணும்னே. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, கார ஸ்டார்ட் பண்ணும்போதே அதோட சத்தத்த வச்சு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி முத்து சொல்றாரு. அப்புறமா ரவிய நீ முத்துவ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு அப்புறமா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. இப்போ உடனே ரவி என்ன கேட்கிறாருன்னா, கார் வாங்குறதுக்கு ட்ரீட் இல்லையாடா? நைட்டு மேல போய் பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்ப நைட்டு மனோஜ் போய் வாங்கிட்டு வர்றாரு. முத்து எனக்கு வேணவே வேணாம். 2 நாளா ஏற்கனவே என்ன வச்சு செஞ்சுட்டீங்கல்ல வேண்டான்னோனே, இப்ப மனோஜ் என்ன சொல்றாரு, "ஏன்டா நான் 3 பாட்டில் வாங்கிட்டு வந்தேனேடா! அப்போ 1 பாட்டில் வேஸ்ட் ஆயிருமேன்னோனே." ரவி என்ன சொல்றாருன்னா, "விடுடா நம்ம ஷேர் பண்ணி குடிச்சுக்கலான்னோனே." "ஐய்யய்யோ! ரோஹிணி 1 பாட்டிலுக்கு தானே பெர்மிஷன் குடுத்தா" அப்படின்னோனே, "அது என்ன அவங்களுக்கு தெரியவா போகுதுன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரவி கேட்கிறாரு, "ஏன்டா இந்த சிக்கனு, முந்திரி, பாதாம் இதெல்லாம் இல்லையான்னோனே." "ஏன்டா இதுக்கே இவ்வளோ காசு செலவாயிருச்சு தெரியுமான்னோனே." இப்போ ரவியும் முத்துவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதே மாரி மனோஜுக்கு நெறைய ப்ராஜெக்ட் சொல்றாங்க. இந்த மாரி அவர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நெறைய பிளான் சொல்றாரு. எல்லாத்துக்குமே அவர் ஒவ்வொரு காரணம் சொல்றாரு. கீழ என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி, மீனா, இவங்க ஸ்ருதி இவங்க 3 பேரும் டிஸ்கஷன் பண்றாங்க. அவங்களும் இந்த மாரி சொல்றாங்க. ரோஹிணி ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. அப்போ மேல வந்து இந்த மாரி மனோஜ் எல்லாருமே குடிக்க போயிருக்காங்கல்ல. முத்து தான் முத்து வந்து ரொம்ப இதா குடிச்சிட்டு வர போறாரு அப்படிங்கிற மாரி ரோஹிணி கிண்டலா பேசுறாங்க. அப்ப மீனா இல்ல இன்னைக்கு அவர் குடிக்க மாட்டாரு. எனக்கு அப்படிதான் தோணுதுன்னோனே, யார் அவரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டே இருக்கிறாங்க. அதே மாரி மீனா பேசுறதுக்கு மட்டும் ரோஹிணி ரொம்ப இதா பதில் சொல்றாங்க. இப்போ மேல ரொம்ப சத்தமா இருக்குன்னு ஸ்ருதி ஃபோன் பண்ணி ரவிய கூப்பிடும்போது ரவி ஸ்டெடியா பேசுறாரு. அடுத்து ரோஹிணி ஃபோன் பண்ணி மனோஜ கீழ கூப்பிடுறாங்க. மனோஜ் வந்து ஐயோ! அவ கூப்பிட்டுட்டாடான்னு சொல்லிட்டு செவுரு ஏறி குதிக்க போறா. டேய் அங்க போனா யமன் கிட்ட போயிருவடா, இப்படி வாடான்னோனே, மனோஜ் அப்படியே ரிவர்ஸ்ல இறங்கி வர்றாரு. முத்து தான் பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அப்போ உடனே பாத்தீங்களா நான் சொன்னேன்ல முத்து எப்படி வர்றாரு பாருங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி கிண்டல் பண்றாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, இல்லங்க உங்க ஹஸ்பண்ட தாங்க அவங்க பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. நல்லா பாருங்க அப்படின்னோனே, இப்ப ரோஹிணிக்கு ஒரு மாரி ஆயிருது. இப்போ மனோஜ் வந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ பேசணும்னு சொன்னால இங்கேயே பேசுன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்புறமா ரோஹிணி அடிச்சு உள்ள இழுத்துட்டு போறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, முத்து வந்து சொல்றாரு, "இவன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால என்ட்ட ஒரு ஐடியா இருக்குது வாங்கன்னு" சொல்லி எல்லாருமே ஒரு ஏசி, ஃபேன் அந்த மாரி இருக்கிற ஒரு கடைக்கு கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா, மனோஜ் ஓடி போயி அங்க ஓனர் சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. "பார்த்தீங்களாப்பா கடை எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னா, எங்க போய் உட்காந்துருக்கான்னா, டேய் இங்க வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.